வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி 34 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் கேப்டன் வந்து விட்டார். ஒவ்வொருத்தரும் கண்ணீரை விட்டு இந்த திரைப்படத்தை வந்து பார்க்குறாங்க. அழுது அழுது கண்ணீர் விட்டு மறுபடியும் கேப்டன் வந்து விட்டார் சொல்லி இந்த திரைப்படத்தை அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க. நிறைய நடிகர்களுக்கு வந்து 100வது திரைப்படம் வந்து அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா அமையல. ஆனா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பிரம்மாண்டமான அமைஞ்ச திரைப்படம் கேப்டன் பிரபாகரன். அந்த படத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோ மறக்காம முழுசா சிக் பண்ணாம பாருங்க. இந்த திரைப்படத்தை பற்றி நான் சொல்லணும் உங்களுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா இந்த திரைப்படம் வந்து 34 வருஷம் ஆயும் நம்ம மனசுல வந்து அழியாத காவியமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம். இப்போ நம்ம சொல்லலாம் புஷ்பா 1 வந்தது, புஷ்பா 2 வந்தது, அதெல்லாம் நம்ம கம்பேரிசமே பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த திரைப்படத்தை பார்த்து தான் எல்லாமே எடுத்தாங்க. அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் இரண்டாவது இப்போ இருக்கிற நடிகர்கள் எல்லாமே சரி, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, சிஜி ஒர்க் பண்ணுறாங்க, கிரீமெட் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்னமோ ஃபைட்டிங் சண்டை காட்சியெல்லாம் அதிகமாக பண்ணுறாங்க. இது வந்து எல்லா சண்டை பயிற்சி ஸ்டண்ட் மாஸ்டருங்களுக்கும் தெரியும் எந்த அளவுக்கு ஹீரோங்களுக்கு வந்து டூப் போட்டு எடுக்கிறாங்க. அது டூப் போட்டால் கூட தெரியாத அளவுக்கு அந்த திரைப்படத்தை வந்து எடுக்காத அளவுக்கு ஹீரோவே தான் பண்ணாங்க அளவுக்கு டெக்னாலஜி அந்த அளவுக்கு வந்து வந்துருச்சு. ஆனால் அப்போ வந்து விஜயகாந்த் அவர்கள் அப்படி இல்லை. ஒரு ரோப் கட்டி நம்ம கயிறை வந்து ஒரு கதாநாயகனை பிடிச்சி இழுக்கிறோம்னா சில கதாநாயகங்களை வந்து ரோப் போட்டு கட்டி இழுக்கிறதுக்கே டூப் போட்டுருவாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும், சண்டை பயிற்சி கலைஞர்களுக்கும் சரி, ஸ்டண்ட் மாஸ்டர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் தன் உயிரை வந்து பணைய வச்சு ஒவ்வொரு திரைப்படத்திலையும் நான் வாங்குற சம்பளத்துக்கு எந்த அளவுக்கு விசுவாசமாக நடிக்கணும், எந்த அளவுக்கு நான் வந்து உண்மையாக நடிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திரைப்படத்திலையும் தான் பார்க்குற ரசிகர்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும்ன்ட்டு ஒவ்வொரு படத்துலையும் வந்து அவர் சண்டை பயிற்சி பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோப் கட்டி வந்து தூக்குற சீன் எல்லாமே வந்து அவர் எந்த விதமான டூப் போடாமல் ஒரு ரியலாக நடிச்சிருப்பார். அவரை சும்மா வந்து நம்ம கேப்டன் பிரபாகரன் சொல்லலை, அவர் ரியல் கேப்டன், ரியல் ஹீரோ. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, கேப்டன் விஜயகாந்த் தான் சொல்லுவோம். ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் சொல்கிற அளவுக்கு அவர் ஒரு தகுதி உள்ளவர். ஒரு கேப்டன் யார்? நம்மளை எல்லாமே வழி நடத்துகிற ஒரு தலைவர். அந்த தலைவருக்கு கீழே இருக்கிற எவ்வளோ தொண்டர்கள் இருப்பாங்க. அந்த தொண்டர்கள் கீழே வந்து அவரோட கமாண்டிங் பவரில் இருக்கிறதுக்கு பேர் தான் கேப்டன். அதுதான் கேப்டன் பிரபாகரன். அந்த டைட்டில் இவருக்கு பொருத்தமானது. ஏன்னா அவ்வளோ பெரிய நடிகர் சங்கத்தை வந்து முழுகி போன நடிகர் சங்கத்தை இவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து எல்லாரும் இவருக்கு கீழே வந்து அடிப்படைஞ்சு அந்த நடிகர் சங்க கடனை வந்து அடைச்ச ஒரு தைரியம் உள்ள கேப்டன் பிரபாகரன். உண்மையிலேயே அவர் கேப்டன் தான். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து விஜயகாந்த் அவங்க நடித்த திரைப்படம்லாம் யாரா நடித்த திரைப்படங்களாம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து விஜயகாந்த் அவங்க நடித்த திரைப்படத்தை நிறைய ரீரிலீஸ் பண்ணுற வந்து நிறைய தவறிட்டாங்க. இப்போவாது வந்து அவரை விரும்புகிற மக்களுக்காகவோ ரசிகர்களுக்காகவாது தொடர்ந்து அவர் நடித்த நிறைய திரைப்படங்களை ரீரிலீஸ் பண்ணணும். ஆனால் நல்ல பப்ளிசிட்டியோட பிரம்மாண்டமான பப்ளிசிட்டி பண்ணி படத்தை ரீரிலீஸ் பண்ணி மக்கள் மத்தியில் சேர்க்கணும். இப்போ இருக்க 2K கிட்ஸுங்களுக்குன்னா கேப்டன் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுப்பாங்க. அப்போ தான் இப்போ வந்து சில நடிகர்கள்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க பாருங்கள், அவங்கள மத்தியில் தெரியும். இவரை பார்த்து தான் அந்த நடிகரே ஃபைட்டே கற்றுக்கிட்டாரு. ஃபைட் எப்படி போடணும், அதாவது நான் இப்போ இதில் நம்ம பேர் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, இளைய தளபதி விஜய் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபைட்டு போட தெரியாமல் தடவி இருக்கும்போது ஃபைட்டை முகத்தெல்லாம் இப்படி வச்சுக்காது விஜய், என்ன டஃப்பாக வச்சு போடு, முகத்தை வந்து இது வச்சுக்கோ, இப்படி வச்சுக்கன்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் கேப்டன் தான் எல்லாமே கற்றுக் கொடுத்தாரு. அவர் படத்தில் நடித்தாதான் விஜய் வந்து பிரபலமாக முடியும். தாய்மார்கள் மக்கள் மத்தியில் நம்ம ஒரு நல்ல பேர் வரணும். ஏன்னா வந்து விஜய் நடித்த திரைப்படங்கள் எல்லா அறிமுக காலத்து படத்துக்கு வந்து எல்லாமே அடல்ட் ஒன்லி படங்கள். 18 வயசு உள்ளவங்க தான் உள்ளே விடுவாங்க, 18 வயசு உள்ளவங்க தான் இந்த திரைப்படத்தெல்லாம் பார்ப்பாங்க. அடல்ட் ஒன்லி பாட்டு அந்த மாதிரி பாட்டுகளாக தான் வரும். ஒரு அந்த காலத்தில் டீனேஜ் கேர்ள்ஸுங்களுக்கு வேணால் ஒரு மரியாதை இருந்திருக்கண்டி ஒரு தாய் மார்க்க மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் சரியான ஒரு செல்வாக்கு வந்து இளைய தளபதி விஜய் வந்து பெறலை. அதனால தான்
விஜயகாந்த் அவர்கள் படத்தில் நடித்தா நம்ம எல்லா விதமான செல்வாக்கு நமக்கு கிடைக்கும்ட்டு விஜயோட அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் யார் அதுக்கு கரெக்டாக இருக்கும், எழுச்சிவாயன் யார், விஜயகாந்த் அவரை நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி நடிக்க வச்சு பண்ணார். ஆனால் அந்த நன்றி விசுவாசம் விஜய்க்கு இருக்கா? இல்லை. நன்றினா ஒரு கிலோ என்னங்க சொல்லுங்க, கடையில் ஒரு கிலோ அரிசி எவ்வளவு கேட்குறீங்களேங்க, நன்றி எங்கே விற்கிதுன்னு கேளுங்க. இந்த கடையில் விற்கிதா, இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் நன்றி விற்கிதா, இல்லை ரேஷன் கடை கவர்மெண்ட் ரேஷன் கடையில் வந்து நன்றி விற்கிதா? அப்படி ஏதாவது நன்றின்னு ஒன்று விற்றுதுன்னா ஒரு கிலோ என்னங்க அப்படின்னு இளைய தளபதி விஜய் தான் கேட்கணும். என்ன பழக்கம் அது, என்ன பழக்கம் இது, என்ன பழக்கம் இது? ஏன்னா அவருக்கு அது நன்றினா என்னன்னு தெரியாத அளவுக்கு இருப்பார். விஸ்வாசனா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவர் உடம்பு சரியில்லாத போதே வந்து பார்க்காத விஜயகாந்த், அதாவது விஜயகாந்த் சீரியஸாக வந்து உடம்பு சரியில்லாம இருந்தார். அப்போ வந்து அவரை பார்க்கவே வந்து தவறிட்டார் இளைய தளபதி விஜய். ஆனால் இப்போ நடந்த மாநாட்டில் மதுரைக்கு வந்திருக்குங்க என் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட நான் வந்து பழகினதில்ல, எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனால் அவரிடத்துல இருக்கிற கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் கூட பழகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சுயநலமாக மாறின்னு வராது விஜய். ஏன்னா என்ன சொல்றதுன்னா, இப்போ அவர் அரசியல்வாதி ஆகிட்டாருங்க, அரசியல்வாதி ஆகி வராது. அரசியல்வாதி ஆனால் நம்மளும் அரசியல்வாதியாக மாறி கற்றுக்கணும். டபுள் கேம் பண்ணுறது எப்படி, இவன் சொல்கிறத பார்த்து அவனை போட்டு தூக்கி போடுறது, அவனை தூக்கி இந்த பக்கம் போடுறது, இந்த மாதிரி பழக்கெல்லாம் கற்றுக்கிட்டாரு. ஆரம்ப காலத்தில் மாநாட்டு போடும்போது, ஃபர்ஸ்ட் மாநாட்டு போடும்போது விஜயகாந்த் அவரை பற்றி பேசியிருந்தா அதில் ஒரு அர்த்தம். மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் பேசினா ஏன்னா மதுரை வந்து விஜயகாந்தோட சொந்த ஊர், அதனால் வந்து அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி பேசி எழுதி வச்சு தானே பேசுகிறாரு. ஸோ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுறாரு. இதை வந்து மக்களுக்கு வந்து நம்புவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ப மாட்டாங்க. அவர் ஆட்சியை பிடிக்கட்டும், விஜய் புது ஆளுங்க வளரட்டும், வேணான்னு சொல்ல பையை பிரிச்சாலிங்க ஒழியிட்டோம். எப்போ பாரு நாட்டில் வந்து திமுகவும் ஏடிஎம்கேவும் நாட்டை ஆண்டு குட்டிச்சோராக போச்சு. நம்ம நாட்டிலேருந்து மாறட்டும், நம்ம நாட்டிலேருந்து புது ஆள் வரட்டும். நான் வேணாம் சொல்ல, இளைய தளபதி விஜய் அவர்கள் ஜெயிக்கட்டோன்றேன். ஏன்னா வந்து 2026 புது ஆளை நீங்கள் வந்து ஓட்டு குத்தி நீங்கள் வர வைக்கலைன்னா நம்ம நாட்டை, தமிழ்நாட்டை யாராலும் ஆண்டவரால் கூட காப்பாற்ற முடியாது. 2026 வந்து புது மாற்றங்கள் வரணும், அதை வர வைக்கணும். அது யாராக இருந்தாலும் இருக்கட்டும், விஜய் தான் வரேன்றதா, விஜய்க்கு ஓட்டு போட்டு வர வைங்க, நான் வேணாம் சொல்லலை. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுறதுக்கு கூடாத தகுதி இளைய தளபதி விஜய்க்கு இல்லை. இந்த மாதிரி வந்து இந்த திரைப்படத்தை பற்றி நான் கதை சொல்லணும் நான் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த திரைப்படத்தோட கதை வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு வீரபத்திரன் காட்டுக்குள்ளே இருக்கார், அதாவது வீரப்பனோட கதையை தான் பேஸ் பண்ணி ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. அந்த காட்டுக்குள்ளே வந்து யாராலும் பிடிக்க முடியுமான்னு போலீஸ் அதிகாரி, எந்த போலீஸ் அதிகாரி போனாலும் திரும்பி வரதில்லை. அந்த மாதிரி ஒரு நண்பர் வந்து சரத்குமார் அவர்கள் போய் அவர் திரும்பி வரல. என் நண்பனுக்கு என்ன ஆச்சு, அதே சமயம் நாட்டுக்காக வீரபத்திரனை பிடிக்கணும் அப்படின்னு நோக்கத்தோடு கேப்டன் விஜயகாந்த் போகிறாரு. விஜயகாந்த் போகிறாரு வர்றான்னு தெரிஞ்சவொன்னே எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வீரபத்திரனை வந்து பிடிச்சாரா இல்லையானா இந்த திரைப்படத்தோட கதை இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தில் வீரபத்திரனுக்கு வந்து அவர் சொகுசா வாழத்துக்கோ, ஏசி காரில் போகிறதுக்கோ, ஏசி வீட்டில் வாழத்துக்கோன்னா அவருக்கு பணம் தேவை. ஆனால் இது எல்லாமே அவர் வந்து ஒரு பயந்து தெலுங்குன வாழ்க்கையில் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கார். ஆனால் இதுக்கும் மேலே ஒரு பணம் தேவைன்னா அரசியல்வாதிகளுக்கு தேவை, கலெக்டருக்கு தேவை, போலீஸ் அதிகாரிகளுக்கு பணம் தேவை. இவங்களுக்காக தான் அதிகமாக வந்து வீரப்ப வந்து சந்தன மரத்தை வந்து கடத்துறாரு. எல்லாத்துக்கும் பங்கு வந்து கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு தான் இருக்குதுன்னு இந்த திரைப்படத்தில் ரொம்ப அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டின திரைப்படம். அதனால தான் இந்த திரைப்படத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. ஓகேங்களா? அப்படிப்பட்ட திரைப்படம் தான் இது. உண்மையிலேயே வீரப்பனை சுட்டு கொள்ளாமல் இருந்தாங்கன்னா பல கட்சி தலைவர்களும் பல போலீஸ் அதிகாரிகளும் மாட்டியிருப்பாங்க. ஆனால் அதனால் எங்கே மாட்டிட போகிறான்னுக்காக தான் அவரை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க வீரப்பனை. கதையிலையும் அதே தான். இந்த திரைப்படம் நல்ல திரைப்படம். இப்படிப்பட்ட திரைப்படம் ரீரிலீஸ் ஆகி மீண்டும் நம்ம வந்து கேப்டனை பார்த்து கண்ணீருடன் மக்கள் வந்து இந்த திரைப்படத்தை கொண்டாடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல திரைப்படத்தை 2K கிட்ஸுங்க யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படியும் பார்த்துருந்தாலும் சின்னதாக கொஞ்சமாக டிவியில் பார்த்துருப்பாங்க. டிவியில் பார்த்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்படிப்பட்ட ஒரு ரியலான ஹீரோ கேப்டன் விஜயகாந்த் அவர் நடித்த திரைப்படத்தை எல்லாரும் பொதுமக்கள் வந்து
தியேட்டரில் வந்து திரைப்படத்தை வந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து விஜயகாந்த் நடிச்ச எத்தனோ திரைப்படங்கள், ஏழை ஜாதி, ஊமை விலைகள், சத்திரியன், பரதன், உழவன் மகன், இதெல்லாம் வந்து பெரிய படங்க. அது மாதிரி படங்கள்லாம் இப்போ யாருக்கும் தெரியாது. ஃபைட்டிங், அதில் பறக்கிற வசனம்லாம் அந்த திரைப்படத்தை பறக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள்லாம் ரீரிலீஸ் பண்ணணுன்ட்டு என் தனிப்பட்ட முறையில் நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக ரீரிலீஸ் இதுக்கப்புறம் விஜயகாந்த் படம் தொடர்ந்து வரும். இந்த திரைப்படத்தில் வந்து நடிகர் விஜயகாந்த், சரத்குமார், வினிஸ்டன், மன்சூர் அலிகான், ருத்ராவதி, பீலி சிவம், எம்என் நம்பியார், ரம்யா கிருஷ்ணன், ரூபினி மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனோ நடிகர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் நமக்கு ஆழமாக அமைஞ்சது பாட்டு. பாசமுள்ள பாண்டியனே, ஆட்டமா, இது அந்த 4K வெர்ஷன்ஸில் அந்த பாட்டு பார்க்கும்போது பிரமாதமாக இருக்குது. டைலாக் தான் நம்ம மனசில் பதிஞ்சுதுன்னா, இசைஞானி இளையராஜா அவர்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. இளையராஜா தான். அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் வந்து தயாரிப்பு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ராவுதர் ஃபிலிம்ஸு. அதே மாதிரி இந்த படத்தோட வந்து வசனம், ஆனால் மெயின் இந்த படத்துக்கு உயிர் நாடியே வசனம், யாகத்தளிக்கானோட வசனம் அனல் பறக்கும். அதை விஜயகாந்த் அவர்கள் பேசும்போது அந்த வசனத்துக்கு உயிரை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த திரைப்படத்தோட கதை, திரைக்கதை, டைரக்ஷன் ஆர்கே செல்வமணி பிரம்மாண்டமான முறையில் டைரக்ஷன் பண்ணியிருப்பார். அவர் டைரக்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் தூங்கி நிற்குது, அது மறுபடியும் அவர் வெளியில் கொண்டு வரணும் ஆர்கே செல்வமணி. தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நல்ல திரைப்படத்தை நீங்கள் தொடர்ந்து டைரக்ஷன் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரிலீஸான திரைப்படம் கேப்டன் பிரபாகரன். திரைப்படத்தை பற்றி நம்ம கொடுத்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.